அனைவருக்கும் வணக்கம். இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நேற்றைக்கு, அதாவது டிசம்பர் 4ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுடைய பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள், ஹெச் ராஜாலாம் கைது செய்யப்பட்டிருக்காங்க. நேற்றைக்கு நேரடியாக திருப்பரங்குன்றத்துக்கு போயிருக்காங்க. ஏற்கனவே அங்கே கலவரத்தை எல்லாம் தூண்டி விட்டது பத்தாதுன்னு இவங்களும் போய் ஏதாவது கலவரம் பண்ணணும்னு சொல்லி நினச்சிருக்காங்க. ஆனால் நம்மளுடைய தமிழ்நாடு காவல்துறை இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டாங்க. அப்புறமா நேற்றைக்கு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் மறுபடியும் ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைக்கு, அதாவது 4ஆம் தேதி டிசம்பர் அன்னைக்கே தீபத்தை ஏற்றியே தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி உத்தரவு மீண்டும் போட்டிருக்காருங்க. டிசம்பர் 3ஆம் தேதி, அதாவது முந்தானேத்து தான் கார்த்திகை தீப திருநாள். அன்னைக்கு ஏத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒத்தா காலில் நின்னாங்க. சரி, அதில் கூட ஏதோ ஒரு லாஜிக் இருந்துச்சு. இன்னைக்கு தீப திருநாள், இன்னைக்கு ஏத்தலடா அவ்வளோதான் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கன்னா சரி. நேற்றைக்கு டிசம்பர் 4ஆம் தேதி என்ன அவசியம் இருக்குது, ஏற்றணுன்ற என்ன அவசியம் இருக்குது? அப்போ ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் வழங்கக்கூடிய தீர்ப்பு அப்படின்றது எந்த அடிப்படையில் இந்த மாதிரி அவர் தீர்ப்பு வழங்கிக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி கேள்விக்குள்ளாயிட்டு இருக்கு. இப்போ அவர் வழங்கக்கூடிய இந்த தீர்ப்புன்றது மத நல்லிலக்கணத்தை கெடுக்கும் வகையில் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சுட்டி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட மதத்தினரிடையே மத வெறியை தூண்டுது, மத வெறுப்பை தூண்டுது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு அப்படின்றத பல பேர் சுட்டி காட்டுறாங்க. நேற்றைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழ்நாடு காவல்துறை இந்த சங்கிகளை எல்லாம் மலையில ஏற விடலைங்க. மறுபடியும் நெஞ்சுரத்தோட தமிழ்நாடு அரசு இந்த விஷயத்துல செயல்பட்டிருக்கு. மீண்டும் நம்மளுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் நம்ம தெரிவிச்சுக்கலாம். தமிழ்நாடு காவல்துறைக்கு முக்கியமா தெரிவிச்சுக்கலாம். மீண்டும் சொல்றோம், we are not allowing, we will face the consequences. இதுல பாஜக காரங்க பார்த்தீங்கன்னா அங்க கெஞ்ச ஆரம்பிச்சிட்டானுங்க. அந்த மனுதாரர் ராம ரவிக்குமார் அப்படின்றவர் தான் இந்த வழக்கை தொடுத்த நபர். அவரையாவது தயவு செஞ்சு தனியாக தீபம் ஏற்றுவதுக்காவது விடுங்களேன், எங்களுக்கு தீபத்தை எப்படியாவது ஏற்றுறோம் அப்படின்னு சொல்லி காவல்துறை கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல் திருப்பரங்குன்றத்தில் கடையெல்லாம் வச்சிருக்கக்கூடிய மக்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் தயவு செஞ்சு கடையை அடைச்சி எங்களுக்கு போராட்டத்துக்கு ஒத்துழைப்பு விடுங்க, எங்களுக்காக நீங்கள் கடையை அடைக்கணுமே அப்படின்லாம் போய் கெஞ்சிருக்கானுங்க. ஆனால் அந்த மக்கள் எல்லாரும் மறுத்துட்டாங்க. முடியவே முடியாது, கிளம்பு அப்படின்னு சொல்லி மறுத்து விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சங்கி பயலுக்கு உட்காந்துருந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்ற மக்கள், பொதுமக்கள் அங்கங்கே போயிட்டு வந்துட்டு இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் இவனுங்களுக்கு கண்டுக்கவே இல்லை. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. இங்கே பாருங்களேன். இது ஒரு பக்கம் இருக்க, அந்த ராம ரவிக்குமார் அப்படின்ற நபர், அந்த மனுதாரர் இருக்கார் இல்லையா, அவர் என்னெல்லாமோ கத்திக்கிட்டு இருக்காரு ஆவுன்னு. அப்போ பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் அவங்க பாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதையும் பாருங்களேன். இந்த வருஷம் தொடங்கி மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏறுதுங்கிறது கோரிக்கை. நம்ம சொல்றது சரியா தப்பா? வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. கடைகளை உடைச்சு தீபம் ஏற்றணும் கடவுளே முருகா அப்படின்னு நாங்க வேண்டிக்கிறோம். இந்த வெற்றியை முருகனுக்கே நாங்க சமர்ப்பிக்கிறோம். இந்த வெற்றியை முருகனுக்கே நாங்க சமர்ப்பிக்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. அட பாவிகளா, ஒருத்தங்க உயிரை கொடுத்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கா, நீங்க குறுக்க மறுக்க போயிட்டு இருக்கீங்களா? டேய், இவனுங்களெல்லாம் இப்படிதான் டீல் பண்ணணும். காமெடி பீஸுங்களாட்டு தான் நம்ம பார்க்கணும். இவனுங்களெல்லாம் சீரியஸாகவே எடுத்துக்க கூடாது. பாஜக இந்து அமைப்புகள் சார்பில் கடையடைப்புக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது மதுரை திருப்பரங்குன்றத்தில் கடைகள் அங்கு திறக்கப்பட்டிருக்கின்றன. திருப்பரங்குன்றத்தில் போராட்டம் நடத்த பாஜக விடுத்த அழைப்பை தற்பொழுது மக்கள் நிராகரித்திருக்கின்றனர். திருப்பரங்குன்றத்தில் இன்று கடைகள் வழக்கு போல் செயல்பட்டு வருகின்றன. அண்மை செய்தி. ஐயோ ஐயோ, பாவம், இவனுங்களை ஒருத்தருமே மதிக்கல. இவனுங்களை கைது பண்ணி கூட்டிட்டு போறப்போவும் மக்கள்லாம் விசில் அடிச்சு கொண்டாடி கை தட்டி ஆரவாரம் பண்ணி கோஷம் எழுப்பி என்ன ஜாலியா இருக்காங்கப்பா. இதுதான் ஏன் தமிழ்நாடு, என் மண் என் மக்கள் அப்படின்னு சொல்லி பாஜக ஒரு கேம்பெயின் ஆரம்பிச்சாங்க. இதை நாங்க தான்டா சொல்லணும், இது எங்க மண், இது எங்க மக்கள், நாங்க அப்படிதான்டா இருப்போம். சங்கி பயல்களாம், கலவர கபோதிகளாம். நீதிமன்றம் தீபம் ஏற்றுறதுக்கு உத்தரவு கொடுத்தாங்கங்க. ஆனா நம்ம தமிழ்நாடு அரசு 144 தடை உத்தரவு போட்டாங்க. 144 தடை உத்தரவு போட்டதை நீதிமன்றம் ரத்து பண்ணாங்க. நம்ம தமிழ்நாடு அரசு என்ன பண்றாங்க பாருங்க, 144 தடை உத்தரவு ரத்து செஞ்சதை எதிர்த்து மேல்முறையீடு போயிருக்காங்க. பாவம், இந்த சங்கிகள் பெட்டிஷன் போட்டே டயர்டாயிட்டானுங்க. ஏன்டா இப்படி இருக்கீங்க? பாவம், உங்களுக்கு தான் இப்போ கஷ்டம் பாருங்க. நாங்கள்லாம் திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்போம், we are not allowing, we will face the consequences. கடைசியில் கெஞ்சுற நிலைமைக்கு போயிட்டானுங்க. எங்களை ஒருத்தரையாவது விடுங்க. இவனுங்களை இன்னைக்கு ஒருத்தரை மட்டும் விட்டோம் அப்படின்னாலும் கூட வச்சுக்கோங்களேன், நாளைக்கு என்ன திரும்ப பண்ணுவானுங்க,
பாருங்க, நாங்க தீபம் ஏத்துற இடத்துல இந்த தர்கா இருக்கு, இது இருக்கக்கூடாது, இதை வந்து இடிக்கணும், இதை உடைக்கணும் அப்படின்னு பாருங்க. ஒரு 10-15 வருஷம் இந்த பழக்கத்தை வந்து கடைபிடிச்சிட்டானுங்க அப்படின்னு சொன்னா இந்த வேலையும் ஆரம்பிச்சிருவானுங்க. இது எங்களுடைய இடம், இது வந்து இருக்கக்கூடாது அப்படின்லாம் நாளைக்கு மறுபடியும் பிரச்சனை பண்ணுவானுங்க. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவானுங்க தெரியுமா, வேற எங்கெல்லாம் தர்கா இருக்கு, தர்காவும் இந்து கோயிலும் பக்கத்துல இருக்கோ அந்த இடத்தையும் இதே மாதிரியே பண்ண பார்ப்பானுங்க. அந்த தர்காவை இடிக்கணும், அது வந்து இருக்கக்கூடாது, அந்த மசூதி இருக்கக்கூடாது அப்படின்லாம் வந்து இதே மாதிரியே அங்கேயும் பண்ண ஆரம்பிப்பானுங்க. அதனால இதில் ஒருத்தர் வந்து போய் தீபம் ஏற்றுறதா இருக்கட்டும், இல்லை கும்பலாக போய் ஏற்றுறதா இருக்கட்டும், எதுவுமே நடக்கக்கூடாது. நம்மளுடைய தமிழ்நாடு அரசு இந்த விஷயத்தில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இவங்களை எதிர்த்து என்ன ஆனாலும் நெஞ்சுரத்தோடு எதிர்த்து நிற்கணும். இவனுங்களை விடாமல் தடுத்து நிறுத்துறது தான் வந்து என்றைக்குமே நல்லது. இவனுங்களை இன்னைக்கு விடாமல் தடுத்து நிறுத்துறது அப்படின்றது ரொம்ப வருஷத்துக்கு மக்களால் பேசப்படும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. இன்னைக்கு விட்டா நாளைக்கு என்ன வேணா நடக்கும். சாதாரண தீபம் ஏற்றுற ஒரு விஷயமா தெரியக்கூடிய ஒரு விஷயம் நாளைக்கு அது பெரிய பெரிய கலவரங்களுக்கு, பெரிய பெரிய ஒடுக்குமுறைகளுக்கு, பெரிய பெரிய அடக்குமுறைகளுக்கு வந்து வழிவகுக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. இந்த சங்கிகள்லாம் இப்போ இவ்வளோ பிரச்சனை பண்ணுறானுங்கல்ல, என் கேள்வி என்னன்னா, எந்த மதத்தில் எந்த கடவுள் வந்து இந்த மாதிரிலாம் கலவரம் பண்ணணும், அடுத்த மதத்துக்காரங்களை இப்படிலாம் புண்படுத்தணும் அப்படின்லாம் எந்த கடவுள் சொல்லியிருக்காங்க? இப்படி ஆரவாரம் பண்ணிட்டு பெண் காவலருடைய சட்டையை கிழிச்சிட்டு ஆண் காவலருடைய மூக்கு மண்டையெல்லாம் உடைக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து அடுத்தவங்களை டேமேஜ் பண்ணணும், அடுத்தவங்க லைஃப்பை வந்து கெடுக்கணும்னு சொல்லி எந்த கடவுள் தான் சொல்லிச்சு? கடவுளின் பெயரால் நீங்கள் வந்து நார்மலான ஒரு உலகம், நல்ல ஒரு உலகத்தை வந்து அமைக்கிறீங்க, பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஓகே. கடவுளின் பெயரால் எதுக்கு இவ்வளோ அடிதடி, எவ்வளோ சண்டை, எதுக்கு புரியவே மாட்டேங்குது. நாத்திகர்கள் ரொம்ப மோசமானவங்க அப்படி இப்படின்லாம் வந்து இந்த கடவுளை நம்பக்கூடிய ஆத்திகர்கள் வந்து சொல்லுவாங்க. ஆனால் நாத்திகர்களால் இந்த உலகத்தில் அப்படி என்ன பிரச்சனை வந்துருச்சுன்றது தெரியாது. நாத்திகர்கள் ரொம்ப கெட்டவங்கப்பா, அவங்களால தான் இந்த உலகம் சீரழியுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நாத்திகர்களால் இங்கே மதக்கலவரம், இந்த சண்டை, ஜாதி சண்டை, அந்த சண்டை, இந்த சண்டைலாம் வந்தது கிடையாது. இந்த கடவுளை நாங்கள் நம்புகிறோம், கடவுளை வந்து நாங்கள் அவ்வளோ பெரிய இதாட்டு பார்க்குறோம், புனிதமாக பார்க்குறோம், பெண்களை நாங்கள் வந்து குலதெய்வமாக பார்க்குறோம் இப்படின்லாம் சொல்லக்கூடிய நபர்கள் தான், கடவுளை ஏற்றுக்கொண்ட நபர்கள் தான் இந்த மாதிரி வன்முறை செயல்களில், மதக்கலவரங்கள், கலவரம் அது இதுன்னு இதிலெல்லாம் இறங்குறாங்க. நான் எல்லாரையும் சொல்லலை, கடவுள் வழிபாடு, மதத்தை பின்பற்றுவது இதெல்லாம் வந்து அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம். ஆனால் எந்த கடவுள் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க? கடவுளை பின்பற்றக்கூடிய நபர்கள் தானே இதெல்லாம் செய்கிறாங்க, இந்த மாதிரி வன்முறையிலலாம் ஈடுபடுறாங்க, இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுறாங்க. எந்த கடவுள் இந்த மாதிரிலாம் பண்ணுங்க, இப்படிலாம் 4 பேர் அடிங்க, 4 பேர் குடும்பத்தை கெடுத்து விடுங்க, 4 பேர் குடும்பத்தை வந்து கொல்லுங்க இப்படின்லாம் யார் சொல்லியிருக்கா? எந்த கடவுள் சொல்லிச்சு? நாத்திகர்களை விட கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடிய ஆத்திகர்கள் தானே இன்னுமே ரொம்ப சாந்தமாக, அமைதியாக, பொறுமை காக்கணும், கோவப்படக்கூடாது, வன்முறை சம்பவங்களில் ஈடுபடக்கூடாது. லாஜிக் படி பார்த்தா அதுதானே, அப்படி தானே இருக்கணும். ஆனால் இங்கே அப்படியே நேர் எதிராக இருக்குது. அப்போ கடவுளை நாங்கள் பின்பற்றுகிறோம் அப்படின்ற பெயரில் வெறி பிடிச்ச மிருகங்கள் தான் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு. குறிப்பு, நான் எல்லா கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களே நான் சொல்லலை, எல்லாரும் அப்படி கிடையாது. கடவுள் பக்தி, கடவுள் வழிபாடு அப்படின்றது தனியாக இருந்துச்சு அப்படின்னா அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் எப்போ அந்த கடவுள் வழிபாடு, கடவுள் பக்தின்றது அரசியலாக மாறுதோ அப்போ வந்து ரொம்ப கடுமையான பின்விளைவுகள்லாம் அதுக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த பாஜக, RSS, சங் பரிவார் கும்பல் அதை தான் கையில் எடுத்து அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து வடநாட்டில எல்லாம் இந்த மாதிரி கலவரங்களை பண்ணி தான் ஆட்சியை பிடிச்சது. அந்த மாதிரி தமிழ்நாட்டிலையும் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. நாங்க 144 தடை உத்தரவு போட்டுங்க, ரைட், 4 பேருக்கு மேல நிக்க கூடாது. போலீஸ் எவ்வளவு கும்பல நிக்கிறீங்க? ஓ சட்டத்துக்குள்ள வருமா வராதா கேக்குறேன்ல, நான் மீண்டும் கேக்குறேன். ஒரு நாட்டுல 144 தடை உத்தரவு போட்டா போலீஸ் ஏன் கும்பலா நிக்கிறாங்கன்னு சொல்லி ஏதோ கொரோனா காலத்துல பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. கொரோனா காலத்தில் 144 போட்டாங்க. அப்போ யாரும் பக்கத்தில் நிற்கக்கூடாது, கும்பலாலாம் இருக்கக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுலாம் சொல்கிறாங்க. அந்த 144 மனநிலையிலேயே இப்போ இருக்காரு போல இருக்கு இந்த நபர். இவர் தான் இந்த ராம ரவிக்குமார், இந்த நபர் தான் வந்து மனுதாரர். இப்படி ஒரு தற்கொலையை வச்சுக்கிட்டு தான் அயோத்தியில் நடந்த மாதிரியே தமிழ்நாட்டில் நடக்கும் திருப்பரங்குன்றம் இன்னொரு அயோத்தின்லாம் பேசிக்கிட்டு இருக்கானுங்க போல. தமிழ்நாட்டில் ஒரு அயோத்தி அப்படின்ற அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து இந்த தற்கொலையை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க போல இருக்கு. 144 நார்மலாக என்னென்ன சிச்சுவேஷன்ஸுக்கு போடுவாங்க, அதெல்லாம் என்னன்னே தெரியாத ஒரு தற்கொலையா இருக்கு. காவல்துறை என்ன பண்ணுவாங்க எதுவுமே இவனுக்கு தெரியல பாருங்களேன். கொரோனா காலத்துல தான் புதுசா பிறந்து வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் இந்த நபர். ஒரு இடத்துல 144 போடுறாங்கன்னா இந்த மாதிரி கலவரம் நடக்க வாய்ப்பு இருக்கு, ஏதாவது பிரச்சனை நடக்க வாய்ப்பு இருக்குன்னா 144 போடுவாங்க, காவல்துறையினர் குவிக்கப்படுவாங்க. இதெல்லாம் நார்மலான விஷயம். இதெல்லாம் இது கூட தெரியாத சங்கிகளா இருக்கானுங்க பாருங்க. நான் இந்த தற்கொலை தாவேக்கன்ஸுக்கு தான் ஒன்றும் தெரிலனா சங்கிகளுக்கே ஒன்றும் தெரியல, இவனுக்கு தான் என்ன இதோ தெரில போங்க. இப்போ நம்ம முக்கியமான ஒரு நபரை பற்றி பார்க்கணுங்க. இந்த பக்கா மாஸ் கட்சியை சேர்ந்த விஜய், தாவேக்கா தலைவர் விஜய் தான். என்னையா யோ பக்கா மாஸ் கட்சின்னு சொல்லி ஏதோ பெரிய இதெல்லாம் பேசுனீங்க, பக்கா மாஸ் கட்சி வாயவே திறக்க மாட்டேங்குது.
மதுரை தெற்கு விஜய், மதுரை மேற்கு விஜய், சோழவந்தான் விஜய், திருப்பரங்குன்றம் விஜய்லாம் சொன்னீங்களே விஜய் அவர்களே மறுபடியும் போட்டு காட்டவா பாருங்களேன். சோழவந்தான் விஜய், திருப்பரங்குன்றம் விஜய், உசலம்பட்டி விஜய். சிலர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுருந்தேன் சொல்லியிருக்கீங்களே திருப்பரங்குன்றம் விஜய்னு இப்படி குத்தி குத்தி காட்டி காட்டி பேசுறீங்களே, எங்க போனீங்க? திருப்பரங்குன்றம் விஜய் எங்க ப்ரோ? திருப்பரங்குன்றம் விஜய் ப்ரோ பேச மாட்டீங்களா? கொள்கை எதிர்த்து பேச மாட்டீங்களா? என்னமா இருக்கானுங்க, வெறி பிடிச்சி போய் திரியிறானுங்க. சிறுபான்மை மக்களுடைய காவலர்கள் நாங்கள் போய் நோன்பு கஞ்சியெல்லாம் குடிச்சிங்கல்ல ட்ரிப்ளிகேன்ல போயிட்டு, இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பேச மாட்டீங்களா? அப்போ அதெல்லாம் சும்மா அரசியலுக்காக நாடகத்துக்கு தானா? அப்படியே வெட்ட வெளிச்சமாக தெரியுதுங்க. இந்த தாவேக்காவுடைய வாக்குகள் இருக்கு பாருங்க, அதெல்லாம் அப்படியே பொட்டன்ஷியலான பாஜக வாக்குகள் தான். ஏன்னா இந்த சம்பவத்தில் என்ன பண்ணுறானுங்கன்னா திமுக தான் காரணம்னு மறுபடியும் நிற்கிறானுங்க. ஏண்டா என்ன நடந்தாலும் திமுக தான் காரணமாடா? ஏன்னா இப்படி ஒரு சம்பவம் உண்மையை ரொம்ப டயர்டாக இருக்குங்க. ஏன்னா கொஞ்சமாவது அரசியல் மாண்பு இருக்கக்கூடியவங்க, அரசியல் தெரிஞ்சவங்க, எதிர்கட்சியினராக இருந்தாலுமே ஏதோ வகையில் சரி இவங்க கரெக்டாக செயல்படுறாங்க அப்படின்ற மாதிரியாவது கொஞ்சமாவது பாராட்டுறதுக்காவது ஒரு மனசு இருக்கும். ஆனால் இவனுங்களை பாருங்க, இருக்கிறது முழுக்க முழுக்க வன்மம் தான். இந்த வன்மம் தான் பாஜகவுக்கு வேணும். இதில் வேற டாக்டர் எழிலன் அவர்கள்லாம் அவனுங்களை தற்கொலைகள்னு சொல்லாதீங்க, அவனுங்க நம்ம பசங்க தான் அப்படின்லாம் சொன்னார். ரொம்ப வருத்தமாக இருக்குது சார். இவனுங்கெல்லாம் நம்ம பசங்க, நம்மளே முதுகலை ஏறி குத்துறவனுங்க இவனுங்கெல்லாம். இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறப்பவும் திமுக கூட்டணி கட்சிகளும் தனித்து நின்று போராடிக்கிட்டு இருக்கு. ஒரு வார்த்தை கூட பாஜகவை எதிர்த்து பேச மாட்டேங்கிறானுங்க. அதிமுக பேசாது, அது தெரிஞ்சது தான். ஏன்னா அவங்க அங்கே கூட்டணிக்கு போயாச்சு, அவங்களால எதிர்த்துலாம் பேச முடியாது. தாவேக்கா பேசலாம்ல, சரி எதுவும் பேசலைனாலும் பரவாயில்ல, திமுகவை குற்றம் சாட்டுறானுங்க, அதுதான் ஏற்றுக்க முடியல. மறக்க மாட்டேன் டியூட், இவனுங்க பண்ணுற அரசியல் இருக்கே விசித்திரமான நபர்களாக இருக்கானுங்க. எவனாவது 1-2 பேர் மட்டும் ஒரு கட்சியில் வேற மாதிரி யோசிக்கிறான் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, எல்லாவனுமே ஒரே மாதிரியே இருக்காங்க. அந்த ரசிக மனநிலையில் இவங்க தலைவருடைய படம் இறங்குறப்போ எதிரில் ஏதாவது நடிகருடைய படம் இறங்கும் பாருங்க, அவங்கள போட்டு அட்டாக் பண்ணுவானுங்க பாருங்க, அப்படியே வெறி பிடிச்சி போய் அட்டாக் பண்ணுவானுங்க பாருங்க. அவங்க எதுவுமே செஞ்சிருக்க மாட்டாங்க, ஆனால் இவனுங்களுக்கு வெறி பிடிச்சி போய் ஏதாவது பண்ணுவானுங்க பாருங்க. அந்த மாதிரி தான் இங்கேயும் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கானுங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன நடக்குது, எவன் நம்மளுக்கு தீங்கு நினைக்கிறான், என்ன நடக்குது, இந்த சூழ்நிலைகளை நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி ரியாக்ட் பண்ணணும், எதுவுமே தெரியல பாருங்க. அந்த தலைமை தற்கொலை பாருங்க அமைதி காக்குது. ஏன்னா இவனுங்கெல்லாம் திமுகவை பிளேம் பண்ணணும், நம்ம பிளேம் பண்ணால் இன்னும் நம்மளை ரொம்ப தற்கொலை நினைப்பாங்க, தற்கொலைன்னு சொல்லுவாங்க. நம்ம தொண்டர்கள் ஏதாவது பண்ணி அது ஒரு நரேட்டிவா செட் ஆகட்டும், இந்த பிரச்சனைக்கும் திமுக தான் காரணம்னு சொல்லி எல்லாரும் மக்கள்லாம் நினைக்கட்டும் அப்படின்ட்டு கம்முன்னு அமைதியாக இருக்காப்புல. எப்பா டேய், ரொம்ப டேஞ்சரஸ் ஆனவனுங்க. சங்கிங்களை மாதிரியே இவனுங்களும் டேஞ்சரஸான நபர்கள் தான் இந்த தாவேக்கா காரணங்க. மத கலவரமே நடக்கிற அளவுக்கு ஒரு சூழல் உருவாயிட்டு இருக்கு, இப்போ கூட அமைதியாக இருக்காரு பாருங்க. இப்படி அரசியல் பண்ணக்கூடிய ஒரு நபர் தமிழ்நாட்டில் நான் சிஎம் ஆக போறேன், நான் தான் தமிழ்நாட்டில் மாற்று சக்தி, நாங்கள் பக்கா மாஸ் கட்சி, எங்களை பார்த்து எல்லாருக்கும் பயம், என்னென்ன உருட்டுறது, இதுதான் இவங்களுடைய அரசியலா? அரசியல்னா எந்த அளவுக்கு தைரியமாக துணிச்சலாக எதிர்த்து நின்று பேசணும். நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் இந்த மாதிரி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த தீர்ப்பை பற்றின விஜய் அவர்களுடைய கருத்து என்னன்றதை பதிவு பண்ணணும். பாஜக சங் பரிவார் கும்பல் இந்த மாதிரி வெறி பிடிச்சி போய் சண்டைக்கு வராங்க, இந்த தீபத்தை தர்கா முன்னாடி தான் ஏற்றணும்னு சொல்லி வெறி பிடிச்சி போய் நிற்கிறாங்க. இதெல்லாம் பற்றி பேசணும்ல, ஒரு வார்த்தை கூட பேசலாங்க. இந்த நிலையில் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. மதுரை திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக மாண்புமிகு உயர்நீதிமன்ற தனி நீதிபதி தீர்ப்பை செயல்படுத்த தவறி இதனால் கடந்த 2 நாட்களாக தேவையில்லாத ஒரு பதற்றத்தை உண்டாக்க கபட நாடகம் ஆடும் விடியா திமுக அரசுக்கு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எம்மதமும் சம்மதம் எம்மதத்தையும் சாராமல் நடுநிலையோடு ஆட்சி புரிபவர் சிறந்த ஆட்சியாளர் என்பதை மறந்து தேவையற்ற பிரச்சனைக்கு வழிவகுத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய மாடல் அரசுக்கு மக்கள் விரைவில் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காருங்க. ஒரு எதிர்கட்சி தலைவர், தமிழ்நாட்டுடைய தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சி தலைவர் போட்டுக்கிற பதிவு. அதிமுக கட்சியுடைய பேர் என்ன? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியுடைய பொதுச் செயலாளர் போட்டிருக்கக்கூடிய பதிவு. சங்கிகளை போல பேசுறாரு கூட்டணிக்காக அப்படின்லாம் நம்ம இதை பார்க்க முடியாது. சங்கியாவே மாறிட்டார். இவங்க இப்படி பேசுறது எல்லாம் கூட இருக்கட்டுமே, என்ன அப்படின்னா இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு பேர் வச்சிருக்கிறது, தமிழ்நாட்டில் நாங்கள் பெரிய கட்சி, இதெல்லாம் இதெல்லாம் தான் ரொம்ப ஒரு மாதிரி உறுத்துதுங்க. நாங்களும் சங்கிகள் தான், பாஜக தான், RSS சங் பரிவாருக்கு நாங்கள்லாம் கூஜா தோக்குறவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா நல்லாயிருக்கும்.
யாரு? நாம் தமிழர், அதிமுக, தாவேகா, இந்த மாதிரி இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் நாங்கள் முற்போக்குவாதிகள், அண்ணா, பெரியார், அம்பேத்கர் அப்படின்லாம் பேசுகிறாங்க பாருங்க. பேசிக்கிட்டு பாஜகவுக்கு போய் அடிவரடியாக இருக்காங்க. அப்போ என்ன சொல்கிறது? ஒன்று அமைதியாக எதுவும் பேசாமல் இருக்காங்க, இல்லைன்னா திமுகவை பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இவங்கெல்லாம் அண்ணா பெரியார் கொள்கையெல்லாம் வந்து பின்பற்ற லட்சணமா? அப்பட்டமா தெரியுது பாஜக எவ்வளோ பெரிய அத்துமீறலை செஞ்சுக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில்ன்ட்டு. இந்த நிலையிலையும் நம்ம திமுகவுக்கு எதிரான அரசியலை செய்யணுன்ற ஒற்றை காரணத்துக்காக திமுக மேலேயே பழிய தூக்கி போடுறதுக்கு பிறகு சூப்பரா பாஜகவுடைய முழு அடிமையாக மாறிவிட்டார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்றதுக்கு இதைவிட பெரிய ஆதாரம் எதுவும் இல்லை. உங்களுக்கு எதுக்கு தனியாக ஒரு கட்சி, அதுக்கு ஒரு தலைமை? இதெல்லாம் பேசாமல் கட்சியை கழிச்சு நேராக கொண்டு போய் பாஜகவில் சேர்த்து விட்டுருங்க. மக்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் எவெல்லாம் நமக்கு வேணும் எவெல்லாம் நமக்கு வேண்டாம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு சம்பவங்கள்லையும் இந்த அடிமை அதிமுக செய்யக்கூடிய விஷயங்களை தமிழ்நாட்டு மக்கள் மனசில் ஏற்றி வச்சுக்கிட்டு நம்ம இதெல்லாம் மறக்கவே கூடாது. மக்களை இவங்களெல்லாம் ஒரு காலத்திலேயே அரியணையில் ஏற விடவே கூடாது. நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காத உங்க மதுரை கமிஷனர், மதுரை கலெக்டர் போட்ட ஆர்டர் காலில் போடுற செருப்புக்கு கேவலமானது. ஏன்னா ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன் தீர்ப்பை மதிக்காத எவரும் மனித பிறவியா ஏற்றுக்க முடியாது. மதுரை கலெக்டர் போட்ட உத்தரவு என் காலில் இருக்க செருப்புக்கு கேவலமானது அப்படின்னு சொல்லி ஹெச் ராஜா அவர்கள் சொல்லிட்டு போறார். பீகார்ல இருந்து வந்த ஹெச் ராஜாவுக்கு மதுரையுடைய சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய பொறுப்புல மதுரையுடைய கலெக்டர் இருக்காருன்னு தெரியுமா தெரியாதா? நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களுடைய தீர்ப்பை மதிக்கல, பின்பற்றல அப்படின்னு சொல்லிட்டு ஹெச் ராஜா சொல்றாரு. நீதிபதின்றவர் சமூக நீதியை பாதுகாக்கணுமே தவிர சமூக நல்லிலக்கணத்தை கெடுக்கிற வகையில வந்து அவர் தீர்ப்பு கொடுத்தால் தமிழர்கள் ஒரு காலமும் மதிக்க மாட்டாங்கன்றதை ஹெச் ராஜா அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் தமிழ்நாடு. இப்படிதான் தமிழ்நாடு இருக்கும். தமிழ்நாட்டுடைய டிசைனே இப்படிதான் இருக்க. விடுஜாயிரு இல்லைன்னா கிளம்பு. இதே ஹெச் ராஜா தான் முன்னாடி ஒரு காலத்தில் ஹைகோர்ட் ஆகுது டேஷ் ஆகுது அப்படின்ற வார்த்தையெல்லாம் பதிவு பண்ணியிருந்தாப்புல. அவரெல்லாம் யாருமே அரெஸ்ட் பண்ணல. அது நீதிமன்ற அவமதிப்புல வராதா? இப்போ வந்து நின்றுக்கிட்டு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களுடைய தீர்ப்பை வந்து மதிக்காத யாரும் வந்து மனித பிறவிகளே இல்லை அப்படின்லாம் வந்து பேசிக்கிட்டு போறாப்புல. இவ்வளோ அக்கறை இருக்கக்கூடிய ஹெச் ராஜா மதுரைக்கு வந்து மெட்ரோ கிடையாதுன்னு ஒன்றிய அரசு மறுத்தப்போ எங்க போனாரு? பேசியிருக்கணும்ல. அவ்வளோ அக்கறை தமிழ் மக்கள் மேலே, திருப்பரங்குன்றம் ஊர் மேலே, மதுரை மக்கள் மேலே அவ்வளோ அக்கறை. எப்பா 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 இவங்க அக்கறை அப்படியே வழிஞ்சு வடியுது பாருங்க. சாவர்கர் வழியில் வந்தவங்களுக்கு எப்போவுமே செருப்பு மேலேயே தான் கவனம் இருக்கும். செருப்பு, ஷூ, அது மேலேலாம் தான் கவனமாக இருப்பாங்க. எப்பா பாரு எங்கே போனாலும் எல்லாத்துக்கும் செருப்பு தான். செருப்பு தான் வந்து முதல்ல ஞாபகத்துக்கு வரும் சாவர்கர் வழி வந்தவர்களுக்கு. அந்த ஆள் பேசுகிறாருன்னு தெரியுதுல்ல. காவல்துறையினர்லாம் ஏன் அவர் பக்கத்தில் போய் நிற்கிறீங்க? கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. அது ஒரு மாதிரி விட்ட மிருகம், முன்ன பின்ன கடிச்சு வச்சுருவார். அதனால கொஞ்சம் தள்ளி நின்னுக்கோங்க அடுத்த முறையில் இருந்து. என்னன்னே தெரிலங்க. இந்த ஹெச்.ஆர். ராஜாலாம் வந்து ஹெச் ராஜாலாம் வந்து கதறப்போ அப்படியே மனசுக்குள்ள ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குங்க. நன்றி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே, உங்களால் தான் இதெல்லாம் சாத்தியம். இத்தனை சங்கிகள் கதறதை பார்க்குறப்போ அப்படியே குழு 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 குழுன்னு இருக்கு. பாவம் ரொம்ப அழுகி போன செருப்பு எதையோ போட்டிருக்காரு போல இருக்கு. அதனால ரொம்ப செருப்பு கேவலமாக இருக்கு, எனக்கு புது செருப்பு யாராவது வாங்கி தாங்கன்னு கேட்குறாரு போல இருக்கு. மறைமுகமாக கேட்குறாரு போல இருக்கு. பாவம் பார்த்து யாராவது வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும். பாவம் அழுகி போட ஏதோ தக்காளி முட்டையெல்லாம் மிதிச்சுட்டு வந்திருப்பாரு போல. சாரி தக்காளி முட்டையெல்லாம் வந்து அது நல்ல பொருட்கள், சாப்பிட்ற பொருட்கள், அதை தெரியாமல் யூஸ் பண்ணிட்டேன். அதாவது மாட்டு சாணி, மாட்டு கோமயத்தெல்லாம் மிதிச்சு செருப்பு ரொம்ப கேவலமாக இருக்கு போல இருக்கு. அதனால தான் கேட்குறாரு. செருப்போட கேவலத்துக்கு சமம். யாராவது புது செருப்பு வாங்கி கொடுத்தா இப்படிலாம் பேச மாட்டார்ல. பாவம் செருப்பு வாங்குறதுக்கு கூட வழி இல்லாமல் இருக்காருங்க. மதுரை மக்களே, திருப்பரங்குன்ற மக்களே, உஷாராக இருந்துக்கோங்க. இந்த சங்கிங்களுடைய வலையில சிக்காதீங்க. மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த சங்கிகள்லாம் ரொம்ப ரொம்ப ஆபத்தான நபர்கள். மத கலவரத்தை தூண்டுறதுக்கு என்ன முயற்சி வேணாலும் எடுப்பானுங்க. எத்தனை பேர் செத்தாலும் அதை பற்றி அவனுங்களுக்கு கவலை இல்லை. இதே மாதிரி தான் வடநாட்டில எல்லாம் வந்து பல சம்பவங்களை நிகழ்த்தியிருக்கானுங்க. நம்ம இதுக்கெல்லாம் இரையாயிடக்கூடாது. நம்மளுடைய குடும்பம் நமக்கு முக்கியம், நம்மளுடைய ஊர் நமக்கு முக்கியம், நம்ம வாழக்கூடிய சூழ்நிலைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம், நம்மளுடைய தமிழ்நாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இந்த சங்கிகள் விரிக்கக்கூடிய இந்த வலையில நம்ம எக்காரணம் கொண்டும் சிக்கிடக்கூடாது. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த சங்கிகளை வந்து நம்ம ஓட ஓட விரட்டி அடிக்கணும். அரசியல் ரீதியாக அவர்களால் இங்கே வந்து அவங்க அரசியல் ரீதியாக எந்த வகையிலுமே முன்னேற முடியாத ஒரு நிலையை நாம் உருவாக்க வேண்டும். எச்சரிக்கையாக இருங்க, கவனமாக இருங்க, சேஃபாக இருங்க. இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.